சொத்து பத்து தான் முக்கியம்னு சொல்லி ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிடுறான். கல்யாணமான மறுநாளே அவள் கயிற்றில் இருக்கும் தாலியில் மஞ்சள் ஈரம் காயறதுக்கு முன்னாடி தான் மனைவியை விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். நடுவர்களே, அப்படி தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியின் அழகான அவளுடைய ஒவ்வொரு வழியையும் ஒரு புதுக்கவிஞன் அழகா எடுத்து சொல்லியிருப்பான். உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதிய தட்டிட்டு பொறப்புற வெளிநாடுன்னு சொன்னீங்க. கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு நான் அழுதேன். அழுகைய நிறுத்து புள்ளன்னு அடுக்கு நீங்க வசனத்தை. 100 தென்னை மத்தியில மெத்த வீடு ஒண்ணு கட்டணும், பக்கத்துல படகு கார் ஒண்ணு நிக்கணும், உனக்கு 100 பவுனோட ஓடி வர்றேன் பாரு புள்ளன்னு சொல்லிட்டு புறப்புட்டீங்க. ஏசாமி ஏரோப்ளேன் ஏறி பறக்கையில தரையில தடந்து தவியா தவிக்குது ஏன் மனசு. மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சு குளிப்பாட்ட மனசு ஒப்பாதவன் இங்க கக்கூசு கழுவுறன்னு கண்ணீர் ஊட்டிக. ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க, மூடி முழிக்கிறதுக்குள்ள வருஷம் 3 ஆயிருச்சு. நீங்க கொடுத்த காசெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. நீங்க அனுப்புன காசுல ஊரு எல்லையில ஒரு காணி நல வாங்கி தேரோடு இடைவெளியில் தென்னநூறு நட்டுவிட்ட. கொழு கொழுன்னு வளருதியா, குருத்துலா சிரிக்குதியா, வந்து பாரியான்னு நான் சொன்னா அடி கூறு கட்டவளே வீடொன்னு கட்டுடின்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருக்க வச்ச தன்னைக்கு வயசு ஆராச்சு. பச்சை புள்ளையா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு 10 கொலை தள்ளி நிக்குதையா. என்ன பத்தி நினைக்கையில என் ஈரோ கொலை நடுங்குதையா. என் வயிறு பொட்டக்காடா போறதுக்குள்ள பொறப்பொட்டு வாருமையா. சீமுதர நீங்க சீக்கிரமா வரீங்கன்னு தெரிஞ்சதும் பறக்கிற பிளைன் எல்லாம் பார்த்து பரிதவிக்குது ஏன் மனசு. நாளைக்கு நீங்க வரீங்கன்னதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிக்கிறாங்க. எக்கி எக்கி பாக்கையில திக்கு திக்கு நடிக்குது ஏன் மனசு. தூரத்துல வரது ஏன் துறதேன்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ள உருவாச்சு 1 கோடி மின்சாரம். தகச்சு போய் நான் நிக்கையில தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க. பொசுக்குன்னு கண்ணீர் பொத்துக்கிட்டு ஊத்துது. இளமைய வித்து என்னென்னத்தையோ வாங்கி வந்து நிக்கிறத நினைச்சு நான் அழுகிறது தெரியாம மாமா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொல்றீங்க. கடகண்ணியும் வச்சாச்சு, காசு பணமும் சேர்த்தாச்சு, பீரோலுல 100 பவுன் பத்திரமா தூங்குது. இளமைய வித்தபடி இதெல்லாம் என்னத்துக்கு? தூரதேசம் போனவரே, தூரதேசம் போனவரே, எனக்கு தூரம் நின்னு நாளாச்சு. மாமா நீ கடை திறக்க போறன்னு சொல்ற, மாமா நீ கடை திறக்க போறன்னு சொல்ற. என் கருப்பை செத்த கதைய நான் யாருகிட்ட சொல்லி அழ? என்னாட்டம் பொண்ணுகளா, என்னாட்டம் பொண்ணுகளா, இனியாச்சும் பொல்லாத சீமைக்கு போறன்னு சொல்றவனுக்கு ஒருபோதும் பொண்டாட்டியா மட்டும் போயிராதீங்கன்னு சொன்னான். ஆகவே இந்த ஒரு கவிதை உதாரணம் போதும் நடுவர் அவர்களே. என்னத்தான் சொத்து பத்து இருந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் சொந்த பந்தம் இல்லாமல் சொந்த கால்ல எவனாலையும் சுடுகாட்டுக்கு போய் சேர முடியாது என்பதை அவர்கள் நினைவில் வைத்து